Hello guys, welcome to Exams Daily. எல்லாரும் வேமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? Good evening guys. So எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கான்னு சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். So இன்னைக்கு நம்மளோட இலக்கணம் எழுது சீரீஸ்ல நம்ம பார்க்க போறது அணி இலக்கணம். ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்கும் கூட. ஓகேவா? இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. Good evening. Okay. ஓகே, ஸோ நீங்க நம்ம சேனல்ல ஆன்லைன் கிளாஸஸ் வந்து யூடியூப் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம உங்களுக்காக ஸ்பெஷலா ஆன்லைன் கிளாஸஸ் ஆல்சோ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்க்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 7094472225 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி, டெட், போலீஸ், பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வே, டான்செட் பேங்க்னு டிஆர்பின்னு எல்லா எக்ஸாம்ஸ்க்குமான ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. உங்களோட கம்ஃபர்டபுள் டைமிங் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க ரெக்கார்டட் வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கான டெஸ்ட் பேக்ஸ், புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க, உடனே கால் பண்ணுங்க. 7094472225 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அணி இலக்கணம். ஸ்கிரீன் பிளாக்கா தெரியுதா? அப்படியா? இல்லையே, தெரியுதே. பிரைட்டா இல்லைன்னு சொல்றீங்களா? செக் பண்ணிடுவா? தெரியலையா? பிரைட்டா தானே இருக்கு, கரெக்டா தான் இருக்கு. ஓகே, தெரியலையா? தெரியுதுப்பா, கரெக்டா தான் இருக்கு. என்னோட மொபைல்லையும் தெரியுது. ஓகே, சோ பார்க்க போறது அணி இலக்கணம். ஆல்ரெடி நம்ம முதையே பார்த்திருப்போம் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தப்ப தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு அப்படின்னு சொல்லி. இதுல எழுத்து பார்த்தாச்சு, சொல் பார்த்தாச்சு, பொருள் பார்த்தாச்சு, யாப்பும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப நம்ம ஃபைனலா பார்க்க போறது அணி இலக்கணம். ரொம்ப முக்கியமான தலைப்பு. நீங்க எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு எழுதுறீங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதுறீங்கனாலே கண்டிப்பா இதுல இருந்து क्वेश्चंस கேட்காம இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான் நம்மளோட அணி இலக்கணம். சோ அணி அப்படின்னா என்ன? இப்ப யாப்பு இலக்கணம் சொல்றப்ப சொன்னோம், ஒரு வீடு கட்டுறீங்கப்பா, ஒரு வீட கட்டுறீங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கான ப்ராசஸ், ஒரு வீடை எப்படி நீங்க கட்டணும், முதல்ல நிலத்தை அளக்கணும், வானம் தோண்டணும், பேஸ்மெண்ட் போடணும், பில்டிங் கட்டணும், நிண்டல் மட்டம் போடணும், புரியுதா, காங்கிரீட் போடணும். சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ப்ராசஸ்ல ஒரு வீடை கட்டுறதுதான் யாப்பு இலக்கணம். சரியா? அப்படி அந்த ப்ராசஸ்ல நீங்க ஒரு வீட்டை கட்டி முடிச்சிட்டீங்கப்பா. இப்ப அந்த வீடு பார்க்க செங்கலும் சிமெண்ட்டுமா கட்டி அப்படியே இருக்கு. பார்க்க நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதுக்கு பூச்சி வேலைகள்லாம் பார்த்து நல்லா இன்டீரியர், எக்ஸ்டீரியர் டிசைனிங்லாம் பண்ணாதானே அந்த வீடு பார்க்க லுக்கா இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு எப்படி இன்டீரியர், எக்ஸ்டீரியர் பெயிண்டிங்லாம் பண்ணி நம்ம அழகாக்குறோமோ அதே மாதிரி ஒரு பாடலுக்கான அழகை சேர்ப்பது, அதுதான் அணி இலக்கணம். நீங்க யாப்பு இலக்கணத்தின்படி தொடை வச்சு எல்லாத்தையும் வச்சு ஒரு பாடலை எழுதிருவீங்க. ஆனா அந்த பாடல் அழகா இருக்கணும் இல்லையா? அந்த பாடல் அழகா இருக்க தேவைப்படுவதுதான் அணி இலக்கணம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணே இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணை நார்மலா நம்ம பாக்குறதுக்கும் இதே ஜுவல்ஸ், தோடு, காசு மாலை, நெத்தி சுட்டி இதெல்லாம் வச்சு பாக்குறப்பையும் டிஃப்ரெண்டா இருக்கும்ல, அழகா இருக்கும்ல, அதுதான். சரியா? அழகுபடுத்துறது அதுதான். ஓகேவா? இன்னொரு டெஃபினிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப மருந்து இருக்கு, டாக்டர் மருந்து கொடுக்குறாரு. இந்த மருந்து நம்ம அப்படியே சாப்பிட்டா கசக்குமா? ஆனா சீனி வச்சு இல்ல தேன்ல கலந்து சாப்பிட்டா அந்த அளவுக்கு கசப்பு தெரியாது. என்னது? ஈஸியா எழுதிரும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோ. ஈஸியா எழுதிருமா? ஈஸியா சாப்பிட்டுடலாம். சரியா? கசப்பு தெரியாம ஈஸியா சாப்பிடலாம்.
எப்படி ஒரு மாத்திரையை கசப்பு தெரியாம சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு தேன் தேவைப்படுதோ அதே மாதிரி ஒரு பாடலை முழு உணர்ச்சியோட கவலை இல்லாம படிக்க உங்களுக்கு அணி தேவைப்படுது. புரிஞ்சுச்சா? அப்ப அணி என்ற சொல்லுக்கான பொருளே என்னதுதான்? அழகு. ஒரு செய்யுளை அழகுபடுத்துவது. ஒரே ஒரு அணிதான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, எக்கச்சக்கமான அணி இருக்கு. அதுல நம்ம 6th to 10th புக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் கம்பைன் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16-18 அணி கிட்ட வரும். சரியா? அந்த அணிகள்ல இன்னைக்கு பாதி நாளைக்கு பாதி பார்க்கலாம். பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஒரு தம்ஸ் அப் போடுங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு தம்ஸ் அப் போட்டு விடுங்கப்பா, நம்ம அணி ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்? டிபில இருக்கிற மாதிரி. சரி, ரைட்? வெரி குட். தேங்க்யூ so much. ஸோ இதுல முதலாவதா இன்னைக்கு நம்ம பார்க்க போற அணி, இன்னைக்கு ஒரு 6-7 அணி கிட்ட தான் பார்ப்போம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சரியா? நான் சொன்ன மாதிரி இந்த கிளாஸை ஒரு டெமோவா வச்சுட்டு நீங்க தமிழ் மட்டும் இல்ல, உங்களோட ஜிஎஸ் மேத்ஸ் எல்லாத்துக்குமே கம்பைண்டா நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்குமே நீங்க ஒன் டைம் ஃபீஸ் பே பண்ணாலே போதும். சரியா? கண்டிப்பா அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்மளோட ஒவ்வொரு எக்ஸாம்லயும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் 60% கிளியர் பண்றாங்க. அண்ட் போன டெட்ல நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் 927 மெம்பர்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. ஓகே, கண்டென்ட் போலாமா? கண்டென்ட் போலாம். முதலாவது இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணி. ரைட்டா? இயல்பு நவிர்ச்சி அணி. நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன், ஒரு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதோட பெயர்ல இருந்தே நம்ம டெஃபினிஷன் எழுதலாம்னு சொல்லுவேனா? அப்ப இயல்பு நவிர்ச்சி அணினா பாடல்ல எந்த விதமான அணிகளையும் சேர்க்காம அதை இயல்பா பாடும் போதே அது அழகா இருந்துச்சு அப்படின்னா அதான் இயல்பு நவிர்ச்சி அணி. அந்த பொருளோட இயல்பே, எந்த அணியும் சேர்க்காம அந்த பொருள் இயல்பாவே அழகா இருக்குமா. சரியா? சோ இப்ப அதுக்கு நம்மளோட புக்ல 6th புக்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குல்ல. அந்த பாடல சொல்லிட்டு அந்த பாடல்ல என்னப்பா சொல்லுவாங்க, எதுவுமே எக்ஸாஸ்ட் பண்ணிலாம் சொல்ல மாட்டேன். தோட்டத்துல வெள்ளை பசு மேய்ஞ்சிட்டு இருக்கு, அந்த கண்ணுக்குட்டி அங்கிட்டு இங்கிட்டு துள்ளி குதிச்சிட்டு இருக்கு. சோ அந்த பசு அம்மான்னு அழைச்சதுமே கண்ணுக்குட்டி அம்மாவோட பக்கத்துல வந்து பால் குடிக்குது. ரைட்டா? சோ அந்த கண்ணுக்குட்டிய பசு என்ன பண்ணுது, நாவால நக்கி விடுது அப்படின்றதான் அந்த யதார்த்தம். அங்க என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ அதுதான் இயல்பு நவிர்ச்சி அணி. ஓகேவா? இந்த இயல்பு நவிர்ச்சி அணிக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தன்மை நவிர்ச்சி அணி. உள்ளதை உள்ளவாறே கூறுவது தான் முக்கியம். உள்ளதை, உள்ள இயல்பை உள்ளவாறே கூறுவது, அதுதான் இயல்பு நவிர்ச்சி அணி அல்லது தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சா? இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இங்க கொடுத்திருக்காங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. தோயும் வெண்டையிர் மத்தொளி துள்ளவும், ஆய வெல்வலை வாடர் விட்டற்றவும், தேயும் நுண்ணிடை சென்று வணங்கவும், ஆய மங்கையர் அங்கை வருந்துவார் அப்படின்னு தயிர்கடையும் ஆய மங்கையினரின் தன்மை உள்ளவாறே அழகுபட சொல்லப்படுவதனை காணலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள். கேட்டா உங்களுக்கு எழுத தெரியணும். பட் நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள், ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் புரிஞ்சுக்க. புரிஞ்சுச்சா? ஓகே, இதுதான் முதல் அணி, தன்மை நவிர்ச்சி அணி, இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஓகே, சோ செகண்ட், அடுத்ததான் நம்ம பார்க்க போறது உயர்வு நவிர்ச்சி அணி. பெயர்லயே இருக்கு. அங்க இயல்பு நவிர்ச்சி அணினா இருக்கிறத இருக்கிறது படியே சொல்லுவாங்க. உயர்வு நவிர்ச்சி அணினா இருக்கிறத உயர்த்தி சொல்லுவாங்க. சரியா? ஓகேவா? இப்ப அந்த பேனா அழகா இருக்கு, அத்தி இந்த பேனா மலை மாதிரி அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுதான் உயர்வு நவிர்ச்சி அணி. உள்ளதை என்ன பண்றது, மிகைப்படுத்தி சொல்றது. ஒரு பொருளை இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லாம அப்படியே எக்ஸாஸ்ட் பண்ணி சொல்றது, அதுதான் வந்து என்னது, உயர்வு
நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி எனப்படும். இப்ப பாருங்க, உயரமான மலையை விண்ணை தொடும் மலை என வருணித்தல். இப்ப உயரமான மலைதான், சரியா? உயரமான மலை இருக்கு, அந்த மலைய விண்ண தொடுற அளவுக்கு மலை. இது நடக்கிற காரியமா? வானத்தை தொடுற அளவுக்கு மலை இருக்குமா? இருக்காது, சரியா? சோ விண்ணை தொடும் மலைன்னு சொல்றதுதான் உயர்வு நவிர்ச்சி அணி. இப்ப ஒரு வாக்கியப்பாரு ஒசரமா அடுக்கி வச்சிருக்காங்க, வானை முட்டும் வைக்கோல் போர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் உயர்வு நவிர்ச்சி அணி. நம்மளோட புக்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, ஒரு தாலாட்டு பாட்டை கொடுத்திருப்பாங்க. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு சொல்லி ஒரு தாலாட்டு பாட்டு. அந்த தாலாட்டு பாட்டை நமக்கு உயர்வு நவிர்ச்சி அணிக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா கொடுத்திருப்பாங்க, சரியா? நார்மலா தாலாட்டு பாடுறது, சரியா? தாலாட்டு பாடுறப்ப என்ன பண்ணுவாங்க? எக்ஸாஸ்ட் பண்ணி பாடுறாங்க, ஓகேவா? இதுதான் உயர்வு நவிர்ச்சி அணி. உள்ளதை உள்ளவாறே கூறாமல் மிகைப்படுத்தி கூறுவது, ரைட்? புரிந்ததா? சரி, நெக்ஸ்ட் உயர்வு நவிர்ச்சி அணி முடிஞ்சு. அடுத்து உவமை அணி. நல்லா கவனிங்க. உவமை அணி படிக்கிறதுக்கு முன்னாடி உவமைனா என்ன, உவமை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்க்கணும், சரியா? இப்ப பாருங்க, உவமையே இன்னொன்னு சொல்லுவாங்க, உவமைன்னு சொல்லலாம், இன்னொன்னு உவமானம் அப்படின்னு சொல்லலாம். உவமைன்னு சொன்னாலும் உவமைதான். ஆல்ரெடி இதை உங்களுக்கு தொகைநிலை தொடர்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எஸ், ஆல்ரெடி இது உங்களுக்கு தொகைநிலை தொடர்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பட் இங்க நான் இன்னொரு தடவை தெளிவா சொல்றேன். உவமை, உவமான். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா உவமேயம். உவமேயம்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு? உவமிக்கப்படும் பொருள். உவமிக்கப்படும் பொருள். இன்னொன்னு உவம உருபு. உவமை, உவமேயம், உவம உருபு, இது மூணுமே நமக்கு என்னன்னு தெரியணும். இப்ப உவமை அப்படின்னாலே என்னன்னாப்பா, ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்றது, ஓகேவா? உவமைனா என்னது? கம்பேர் பண்றது. இப்ப அவ கண்ணு பார்க்க மீன் மாதிரி இருந்துச்சு, ஓகேவா? அவளோட கண்ணு பார்க்க எப்படி இருந்துச்சா? மீன் மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் அவளுடைய பெயர் கயல்விழி. கயல்விழினா என்ன பார்த்தோம்? கயல் போன்ற விழி. கயல்னா மீன், மீன் போன்ற விழிகளை உடையவள்னு அர்த்தம், ரைட்டா? மீன் போன்ற விழி. உவமைனா என்னன்னா, இது மாதிரி இருக்கு, இது மாதிரி இருக்குன்னு கம்பேர் பண்றது, சரியா? அவ முகம் பார்க்க மலர் மாதிரி இருக்கு, அவ பாதம் பார்க்க மலர் மாதிரி இருக்கு, அவ முகப்பொழிவு பார்க்க நிலா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான், சரியாப்பா? அப்ப இதுல உவமை எது அப்படின்னா, உவமிக்கப்படும் பொருள் எது அப்படின்னா அததான் பார்க்க போறோம். சோ உவமிக்கப்படும் பொருள்னா எதை உவமிக்கிறாங்க? இங்க அவளுடைய கண்ணுதான் மீன் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? புரியுதா? இங்க அவளோட கண்ணுதான் மீன் மாதிரி இருக்கு. இப்ப நீங்க சொன்ன தாமரை முகம், தாமரை போன்ற முகத்துல அவளுடைய முகம்தான் உவமேயம். இங்க அவளோட விழிதான் உவமேயம். ஏன்? என்ன பொருளை உவமைப்படுத்துறாங்க? கண்ணதான மீன் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப உவமேயம், உவமிக்கப்படும் பொருள் என்ன? கண். முகத்து தானே தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப உவமேயம், உவமிக்கப்படும் பொருள் என்ன? முகம், ரைட்டா? என்னவா சொல்றாங்க? கண்ணை என்னன்னு உவமைப்படுத்துறாங்க? கண்ணை என்னன்னு உவமைப்படுத்துறாங்க? மீன் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, சரியா? முகம் என்ன மாதிரி இருக்கான்? முகம் தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களா, அதுதான் உவமை, ரைட்டா? புரிஞ்சா? இப்ப உவம உருபுனா இது ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய உவம உருபுகள், ரைட்டா? மீன் போன்ற கண்கள், சரியா? மயில் போல ஆடினால், போல, போன்ற, புறைய, கடுப்ப, ஒப்ப, உரள,
இந்த மாதிரி நிறைய இருக்குப்பா உவமை உருபு. புரிஞ்சுச்சா? உவமைனா என்னன்னு புரிஞ்சுச்சா? உவமைனா கம்பேர் பண்றது. எதையும் கம்பேர் பண்றது? உவமையையும் உவமையத்தையும் கம்பேர் பண்றது. சரியா? புரிஞ்சுச்சா? அப்ப இங்க வாங்க. உவமை அணினா என்ன அப்படின்னா, உவமை அணில எப்படி இருக்கும்னா, உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு வெளிப்படையா வந்துச்சுன்னா, புரிஞ்சா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உவமை அணியில போல, போன்ற, புறைய, கடுப்பு, ஒப்போ, உருளை, தன்னை இதெல்லாமே எப்படி இருக்குமா? வெளிப்படையா நம்ம கண்களால பார்க்க முடியும். தற்று இது கூட. சரியாப்பா? ஓகேவா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? உவம உருபு வெளிப்படையா தெரியும். அதுதான் உவமை அணி. ஓகேவா? சரி, இங்க பாருங்க. ஊருணி நீர் நிறைந்தற்றே. தற்றே தற்றேன்றது என்னது? ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. தற்றுன்றது என்னப்பா? உவம உருபு. அப்ப இங்க என்ன இருக்கு? தற்றுன்ற உவம உருபு வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப இது உவமை அணி. புரிஞ்சுச்சா? இங்க என்னப்பா சொல்றாங்க? எப்படி ஊருணி தண்ணி, ஊர்னின்றது தெரியும்ல, ஊர்ல இருக்க எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு நீர்நிலை. சரியா? எப்படி ஊருணில இருக்கக்கூடிய நீர் அந்த உலகத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்கும் பயன்படுதோ அது போல, இதுக்கு என்ன அர்த்தம்? போல பேரறிவாளன் அவர்களினுடைய திருனா செல்வம் இந்த உலகத்தார் அனைவராலும் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரியாப்பா? ஓகேவா? இப்போ உங்களுக்கு பொருள் புரியலன்னா இங்க படிச்சு பாருங்க. ஊர் நடுவே உள்ள குளம் நிரம்பினார் போன்றதே உலக உயிர்களை எல்லாம் விரும்பி உதவி செய்யும் பேரறிவு உடையானிடம் சேர்ந்த செல்வம். இப்பாடலில் ஊருணி நீர் நிறைதல் என்பது உவமை. உவமை ஒரு தொடரா இருந்துச்சா? உலகவாம் பேரறிவாளன் திரு என்பது உவமேயம். உவமேயம் ஒரு தொடரா வந்துச்சா? அட்டு அப்படின்றது உவம உருபு. சரியாப்பா? இவ்வாறு உவமை உவமேயம் இவ்விரண்டையும் இணைக்கும் உவம உருபு வெளிப்படுமாறு வெளிப்படையா வருது அப்படின்னா அதுதான் உவமை அணி. புரிஞ்சா? வெளிப்படையா வந்துச்சுன்னா அதுதான் உவமை அணி. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ரைட். நெக்ஸ்ட் அடுத்து எடுத்துக்காட்டு உவமையணி படிச்சுட்டு அடுத்தது போலாம். எடுத்துக்காட்டு உவமையணி. அங்க என்ன படிச்சோம்? உவமையணியில உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு வெளிப்படையா வந்துச்சுன்னா உவமையணின்னு படிச்சோமா? ஆனா இங்க எடுத்துக்காட்டு உவமையணி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்துச்சுன்னா, சரியா? உவம உருபு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதுதான் எடுத்துக்காட்டு உவமையணி. சரியாப்பா? ஈஸியா இருக்கா? அங்க வெளிப்படையா வந்துச்சுன்னா உவமையணி, உவம உருபு மறைந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா அது எடுத்துக்காட்டு உவமையணி. புரிந்ததா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இதுக்கு ஒரு ஃபேமஸ் குறள் எக்ஸாம்பிள் இருக்குல்லப்பா, அந்த குறள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஃபேமஸ் குறள், இந்த எடுத்துக்காட்டு உவமையணினாலே இந்த குறள் தான். தீயினால் சுட்டப்பண்ணா தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி படிச்சிருக்கீங்களா? தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. சரியா? தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு
கற்றனைத்து ஊரும் அறிவு. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மணல் பாங்கான இடம், இப்ப ஆறு இருக்குன்னா ஆத்துக்கு பக்கத்துல மணல் இருக்கும்ல, அந்த மணலை போய் நீங்க தோன்றீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க தோன்றீங்களோ அந்த பள்ளத்துல என்ன பண்ணும், தண்ணி வரும். ரைட்டா? அது போலவே என்ன பண்ணிருக்கு, அது போல, போல அப்படின்ற உவம உருவு மறைந்து வந்திருக்கு. பிகாஸ் இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் நீங்க அது போல அப்படின்னு நீங்க போடலைன்னா இந்த ஒரு குறள் பொருளே தராது. சரியா? மணற்பாங்கான இடத்துல தோண்டும் அளவுக்கு நீர் சுரக்கும், மனிதர்கள் படிக்க படிக்க அறிவு வளரும். அப்ப இது ஒரு சென்டென்ஸா இருக்கு, இது ஒரு சென்டென்ஸா இருக்கு. ரெண்டையும் கனெக்ட் பண்ண என்ன வேணும், போல வேணும். ஆனா அந்த போல என்னவா இருக்கு, மறைஞ்சு வந்திருக்கு. சரியா? போல வெளிப்பட்டு வரல, மறைந்து வந்து பொருளை தருது. புரிஞ்சுச்சாப்பா? இப்ப பாருங்க, புற தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். இப்ப நம்ம உடலினுடைய சுத்தம், புறம்னா என்னது, வெளியில. இப்ப நம்ம வெளி தோற்றத்தை நம்ம நீரால சுத்தம் பண்றோம் இல்லையா, அது போல அகத்தூய்மை நம்ம உள்ளத்தோட தூய்மை நம்ம வாய்மையா இருக்கிறதுனால காணப்படுது. வாய்மைனா பொய் சொல்லாம இருக்கிறது, வாய்மை மூலமா காணப்படுது. சரியா? உடல் தூய்மை எப்படி நீரால அமைதோ அது போல நம்ம உள்ள தூய்மை நம்மளுடைய வாய்மையால வெளிப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமையணி. புரிஞ்சுச்சா? அதுக்குள்ள அந்த பொருளுக்கு என்ன பொருள் தெரியுமா, தெரியணும். அதுக்கு அந்த, ஆமா, அதுக்குதான் குறள் படிக்கணும். சிலபஸ்ல குறள் இருக்குல்ல, குறள் எல்லாம் படிச்சீங்கன்னா அதை எழுதிடலாம். அவ்வளவுதான். என்னங்க இது கேள்வி? நீங்க படிச்சா எழுதிடலாம். சரியா? ரைட். அடுத்து போலாமா? நாலாவது பார்த்துட்டோம். அடுத்து அஞ்சாவது அணி பாருங்க. இல் பொருள் உவமையணி. இல் பொருள், இல்லாத பொருள். இல்லுனா இல்லாத, இல்லாத பொருளை உவமையா வச்சு சொல்லக்கூடிய அணி. சிலபஸ்ல திருக்குறள் இருக்குல்லப்பா, அப்ப திருக்குறள் படிக்கணும்லப்பா, எதுக்கு முழிக்கிறீங்க? சரியா? இல் பொருள்னா இல்லைன்னா இல்லாத பொருளை உவமையாக வைத்து பாடக்கூடிய அணி. இப்ப நல்லா சாயங்கால நேரத்துல, மாலை நேரத்தில் மழை பொழியுது, மழைத்தூரல் பொழியுது. இந்த மழைத்தூரல் பார்க்க வானத்திலிருந்து தங்க காசுகள் கொட்டுற மாதிரியே இருக்கு. மாலை வெயிலில் மழைத்தூரல் பொன்மழை பொழிந்தது போல இருந்தது. ஆமா தானா? ஆமா. ஆனா வானத்துல இருந்து தங்க காசு கொட்டுமா? கொட்டாது. அப்ப நடக்கவே நடக்காத ஒரு செயலை உவமையா வச்சு சொல்றாங்க இல்லையா, அதுதான் இல் பொருள் உவமையணி. இல்லாத ஒரு செயலை, இல்லாத ஒரு விஷயத்த உவமையா வச்சு சொல்றது. சரியா? அதான். இப்ப கொம்பு முளைத்த குதிரை போல, ஆகாய தாமரை போல. ஆகாய தாமரை உலகத்துல கிடையாது, கொம்பு வச்ச குதிரை உலகத்திலேயே கிடையாது. யூனிகான்றது ஜஸ்ட் ஒரு கற்பனை தானே. ஆமா தானப்பா? சோ பாருங்க, உலகில் இல்லாத பொருளை ஒன்றனுக்கு உவமையாக்கி கூறுவது இல் பொருள் உவமையணி. சரி, ஒரு குறள் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னா, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை. இதை புரியுற மாதிரி நான் பிரிச்சு படிக்கிறேன். அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை, வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் தற்று. சோ அப்ப தற்று வெளிப்படையா வந்திருக்கு. நீங்க கண்ணை மூடிட்டு என்ன போட்டுருவீங்க, உவமையணின்னு போட்டுருவீங்க. அப்படி போட்டா தப்பு. அதோட பொருள் தெரியணும்ல, பொருள் தெரியணும். எதை உவமைப்படுத்தியிருக்காங்க? உங்களோட அன்பு அகத்து இல்லா. அன்பு அகத்துனா உள்ளம் இல்ல, அன்பு உங்களோட உள்ளத்துல இல்ல அப்படின்னா உங்களோட உயிர் வாழ்க்கை, உயிர் வாழ்க்கை மண்பார்க்கன்னா பாலைவனம், பாலைவனத்துல வற்றல் மரம், வத்தி போன ஒரு மரம். எப்படி? பாலைவனத்துல ஆல்ரெடி வத்தி போன ஒரு மரம் தளிர்த்தற்று, தளிர்ப்பது போல. உள்ளத்துல அன்பு இல்லாம உங்களுடைய உயிர் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? எது போல இருக்கும்னா, பாலைவனத்துல வத்தி போன மரம் தளிர்க்கிற மாதிரி இருக்கும். தளிர்க்குமாப்பா? பாலைவனத்துல ஒரு மரம் வத்தி போச்சுப்பா, அது திரும்பி தளிர்க்க பாசிபிலிட்டி இருக்கா?
இல்லவே இல்லை. சரியா? சோ அதுதான் தற்று. ஓகேவா? இல் பொருள் உவமையணி. உலகத்துல இல்லாத நடக்காத ஒரு செயலை உவமையாக்கி கூறுவது. ரைட்? அதான் இல் பொருள் உவமையணி. ஓகேவா? புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. அடுத்து உருவக அணி. நான் 2 மட்டும் பார்க்கலாம். சரியா? 2 மட்டும் பார்க்கலாம். உருவக அணி. உருவக அணினா என்ன? இப்ப உவமைனா என்ன சொன்னோம்? இது மாதிரி இருக்கு. உன் கண்ணு மீன் மாதிரி இருக்கு, உன் கை மலர் மாதிரி இருக்கு, உன் பாதம் மலர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது உவமை அணி. சரியா? உருவக அணினா உன் கண்ணுதான் மீனு, உன் கைதான் மலரு, உன் முகம்தான் தாமரை. சரியா? இந்த மாதிரி ஈஸியா சொல்ல போனோம் அப்படின்னா உவமை இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிக்கங்க. ஈஸியா சொல்ல போனோம்னா உவமை எப்படி இருக்கும் அப்படின்னா உவமை முதல்ல வந்துட்டு உவமேயம் பின்னாடி வரும். சரியா? இப்ப நீங்க சொன்ன தாமரை முகம், தாமரை போன்ற முகம். இதே உருவகம் எப்படி இருக்கும்னா உவமேயம் முன்னாடி வந்துட்டு உவமை பின்னாடி வரும். உவமேயம் பின்னாடி முன்னாடி வந்துட்டு உவமை பின்னாடி வரும். சரியா? எப்படி? முகம் தாமரை, முகத்தாமரைன்னு வரும். சரியா? இப்ப கயல் விழி அப்படின்னா உவமை, விழிக்கயல் அப்படின்னா விழிக்கயல் அப்படின்னா உருவகம். புரிஞ்சுச்சா? சிலபஸ்ல 25 அதிகாரம்லாம் இல்லப்பா, 20 அதிகாரம் தான் இருக்கு தமிழ்ல. சரியா? நீங்க இன்னும் பழைய சிலபஸ் அப்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். 20 தான் இருக்கு. 2020ல 19 இருந்துச்சு, 2022ல அது 25 மாறுச்சு. இப்ப போன வருஷம் திரும்பி 20 மாத்திட்டாங்க. இந்த 20 மட்டும் நீங்க படிச்சா போதும். சரியா? கயல் விழி இதுக்கு தமிழ்ல இருக்கிறதுக்கு அந்த 20 படிச்சா போதும். உங்களுக்கு ஜிஎஸ்ல ஒரு திருக்குறள் இருக்குல்ல, அதுக்கு நீங்க எல்லாத்தையுமே சரி. சரியாப்பா? பாருங்க, கயல் விழி, விழி கயல். ஓகே. இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக, வன் சொல் களை கட்டு வாய்மை எருவட்டி, அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூல் சிறுகாலை செய். என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? நம்ம பேசக்கூடிய இனிய சொற்களை விளை நிலமா உருவகம் பண்றாங்க. அதில் நம்ம போடக்கூடிய வித்துக்களை, விதைகளை ஈதல் பண்பா, அதாவது பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய பண்பா உருவகம் பண்றாங்க. நம்மளோட கெட்ட சொற்கள், வன் சொற்களை கலைகளா உருவகம் பண்றாங்க. வாய்மை, நேர்மைய அந்த செடிக்கு போடக்கூடிய எருவா உருவகம் பண்றாங்க. அன்ப நீரா உருவகம் பண்றாங்க. அறத்தை கதிரா உருவகம் பண்றாங்க. சரியா? சோ இதுதான் உருவகம். சரியாப்பா? புரிஞ்சுச்சா? இது போல அது போலன்னு சொன்னா உவமை, இதுதான் அது அப்படின்னு சொன்னா உருவகம். உருவகத்துக்கு மோஸ்ட்லி இந்த பாட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா இந்த வையம் தகழியா, வார்க்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, அந்த மாதிரி இன்னொன்னு அன்பே தகழியா, ஆர்வமே நெய்யாக, இன்புறு சிந்தை இடுதிரியா அப்படின்றதுல இந்த 3மே வந்து உருவகணியில அடிக்கடி கேட்கக்கூடியது. சரியாப்பா? இப்போ உருவகணினா என்னன்னு தெரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க, இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் பார்த்துடலாம். ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி எப்படி இருக்கும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 2 விஷயத்தை கொடுத்திருப்பாங்க. 2 உருவகங்களை பத்தி 2 பொருளை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த 2 பொருளையில ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி விட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது. கொடுக்கப்பட்டுள்ள 2 பொருட்களில் நீங்க அங்க படிக்காதீங்க, அது படிச்சீங்கன்னா உங்களுக்கு குழப்பம். சரியா? என்ன பாருங்க, நான் சொல்றதை கவனிங்க. கொடுக்கப்பட்டுள்ள 2 பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திவிட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது, அதுதான் ஏகதேச உருவக அணி. புரிஞ்சுச்சா? கொடுக்கப்பட்டுள்ள 2 பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திவிட்டு
மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது. சரியா? எக்ஸாம்பிள் இப்ப என்ன சொல்லலாம்? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இங்க என்னப்பா பண்ணிருக்காங்க? ரெண்டு விஷயத்த உருவகப்படுத்தியிருக்காங்க. ஒன்னு பிறவி பெருங்கடல், அதுல நீந்துறவங்க, நீந்துபவர். சரியா? பெருங்கடல் நீந்துபவர்னு ரெண்டு செயல் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த பிறவிய பெருங்கடலா உருவகம் பண்ணிட்டாங்க. பிறவிய பெருங்கடலா உருவகம் பண்ணிட்டாங்க. ஆனா அதுல நீந்துறவங்க யாரு? இதோட பொருள் என்னப்பா? இந்த பிறவியாகிய இந்த பெருங்கடல்ல நீங்க நீந்தி போயிட்டீங்க அப்படின்னா நீங்க இறைவனை சேருவீங்க. நீந்தல ஸ்டக்காய் நின்னுட்டீங்கன்னா இறைவனை சேர மாட்டீங்க. அவ்வளவுதான். அப்ப பெருங்கடலை பிறவியா சொன்னவங்க அதுல நீந்தக்கூடிய நம்மள ஒரு மீனாவோ இல்ல ஒரு படகாவோ உருவகம் பண்ணிருக்கலாமா கூடாதா? பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க பண்ணல. ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி விட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி எனப்படும். சரியா? ஓகேவா? அந்த 20 அதிகாரம் என்னன்னு ஒரு ரீல் போங்க. காலையில தான் சொல்லியிருப்பேன். நீங்க எக்ஸாம்ஸ் டெய்லியில இன்னும் வீடியோ பார்க்கலன்னா பாருங்க. எக்ஸாம்ஸ் டெய்லியில காலையில தான் இலக்கியத்தோட சிலபஸ் அந்த 20 என்னென்னு போட்டிருக்கேன். என்னுடைய பொண்ணு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 141 குறள் சொல்லுவாங்களா? வெரி குட், சூப்பர். சரியா? ஓகே. சோ அப்ப இதுதான் புரிஞ்சுச்சா? உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அகைன் நாளைக்கு வீடியோலயும் உங்களுக்கு திரும்பி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இன்னைக்கு மிக முக்கிய அணிகளான பேசிக், அதனால உங்களுக்கு கொஞ்சமா ரைட்டா என்னன்ற பாருங்க. இயல்பு நபிர்ச்சியணி, உயர்வு நபிர்ச்சியணி, உவமையணி, எடுத்துக்காட்டு உவமையணி, இல்பொருள் உவமையணி, உருவக அணி, ஏகதேச உருவக அணின்னு 7 அணி பார்த்திருக்கோம். ஸோ இந்த 7 அணி கண்டிப்பா ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இல்ல உங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ மறக்காம இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் இந்த டாபிக்ஸ் புரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்க அவங்களுக்கும் தாராளமா ஷேர் பண்ணுங்க. ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 7094472225 அப்படின்ற அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். கால் பண்ணுங்க. இன்கேஸ் பிக் பண்ணலனா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹவ் ஆர் யூ? வா, நல்லா இருக்கேன். அலமுகீத்து நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ. ரைட், தேங்க்யூ கைஸ். பை, see you. ஸோ நம்பர் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி நியூ பேட்சஸ் இன்னைக்கு தான் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த நியூ பேட்ச்லயே பிகாஸ் ரொம்ப பக்கத்துல வந்துச்சு எக்ஸாம் ரைட்டா. இன்னும் 5 மாசம் அவ்வளோ கூட இல்லை ஹாலிடேஸ்லாம் சேர்த்தோம்னா. சரியாப்பா? ஸோ அதனால இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா நிறைய வேகன்சி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரீசன் என்னன்னு உங்களுக்கே தெரியும். சரியா? கண்டிப்பா நிறைய வேகன்சி வரும். ஈஸியா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரீசன் உங்களுக்கே தெரியும். ஸோ பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரலன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா முதல் நாளே நோட்டிஃபை மீ அப்படின்றத கொடுத்து வச்சுக்கோங்க. சேனல் லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, தேங்க்யூ, பை. அப்பமா